ராமராமா ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி பராபவ வருஷம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி சப்தமி திதி சதய நட்சத்திரம் வைதிருதி யோகா பத்ராகரணம். இன்னைக்கு அலப்ய யோகம், அதாவது மகா புண்ணிய காலம் பானு சப்தமி அப்படின்னு. ராகு காலகா சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. யமகண்டகா மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. வீட்டில் அல்லது கோவில்களில் வாயிற்படியை மிதிக்க கூடாது என்பதன் அர்த்தம் என்ன? அதாவது நச்ச தேகலேயம் அபிதிஷ்டேத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. ஆபஸ்தம்பர்ங்கிற ஒரு மகரிஷி நமது சடங்குகளை நாம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு என்னென்ன சடங்கு பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வழிமுறை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பல மகர்ஷிகள், போதாயனர், பரத்வாஜர், காத்யாயனர், இந்த மாதிரி பல மகர்ஷிகள் சொல்லியிருக்கா. அந்தந்த பரம்பரையில வரவா அம்முறையை கையாள வேண்டும். அதுல இந்த கல்யாணம் பண்ணி வரக்கூடியதான புதுசா வரக்கூடியதான தம்பதிகள் வாசப்படியை மிதிக்கக்கூடாது. படியை மிதிக்காம அப்படி தாண்டி வரணும் அப்படின்னு சொல்றார். நச்ச தேகலையும் அபிதிஷ்டேத். தேகலின்னா அந்த படிக்கு பேர். இந்த வாசப்படியில சில தேவதைகள்லாம் இருப்பா. கிரகப்பிரவேசத்தன்னைக்கு அப்படி அந்த படிக்கெல்லாம் பூஜை பண்ணி அப்படி தேவதைகள்லாம் பூஜை பண்றது அந்த இடத்துல. அதே மாதிரி கோவில்ல பார்த்தா அந்த படிக்கல்லாம் பல தேவதைகள்லாம் பூஜை பண்ணப்படுவா. இப்படிலாம் இருக்கிறச்ச அதை மிதிக்கக்கூடாது அப்படின்னு. படியெல்லாம் பக்தாலே படியாக இருக்கா அப்படின்லாம் பெருமா கோவில்லலாம் படியாகவே பக்தர்கள் இருக்கார் அப்படின்னு சொல்லுவா. அதனால் ஜாக்கிரதையாக படியை மிதிக்காமல் தாண்டி போகிறது அப்படின்னு. அது நமக்கு ஒரு நன்மை. அதாவது அந்த படியில் தேவதைகள்லாம் இருக்கிறச்சு அதை மிதிச்சா தேவதாபச்சாரங்கள் ஏற்பட்டுடும் அப்படிங்கிறதுக்காக அதை மிதிக்காமல் தாண்டி போகணும் அப்படின்னு சம்பிரதாயம். ராமராம்.